ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் DIY Tailoring. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மோட்டர் பெடல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். ஒரு சப்ஸ்கிரைபர் இதை கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிகினர்ஸ் மோட்டரை யூஸ் பண்ணும் போதில் இந்த விரல் நுனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நுனியை இப்படி லைட்டாக நீங்கள் அது மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும். அதுவே ஓரளவு உங்களுக்கு ஸ்பீடு நல்லாயிருக்கும். ஸ்பீடாக இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் பயமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அடியில் ஒரு கார்ட்போர்டை மடித்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். இதை நான் எதுக்கு வச்சுருப்பேன்னா, சில நேரம் டிசைனர் ப்ளவுஸ் தைக்கும் போது ஸ்லோவாக தைக்க வேண்டியிருக்கும். சில நேரம் நம்ம கண்ட்ரோல் இல்லாமலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டாலும் வேஸ்ட் ஆகிடும். நம்ம தையல் திருப்பி பிரிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் கண்ட்ரோலுக்காக இந்த மாதிரி கார்ட்போர்ட் மடித்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு காலை இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு காலை இப்படி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இதுவும் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி அந்த சைடு நீங்கள் பெடலுக்கு அங்கிட்டு கூட வச்சுட்டு காலை உள்ளே வச்சு இப்படி யூஸ் பண்ணணும். இல்லை இதுவும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா இப்படி திருப்பி வச்சுக்கலாம். நான் சில நேரம் இந்த மாதிரி திருப்பி வச்சு யூஸ் பண்ணுவேன். இப்போ இது மேலே இப்படி காலை எடுத்து வச்சுட்டு கரெக்டாக அந்த விரல் நுனியால் அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காலும் கொஞ்சம் வலிக்காமல் இருக்கும். நீங்கள் இப்படி வச்சுட்டு சும்மா விரல் நுனியால் ப்ரெஸ் பண்ணும்போது சில நேரம் உங்களுக்கு கால் வலிக்கலாம். எப்பயும் பெடல் பண்ணியே தைச்சவங்களுக்கு இப்போ புதுசாக மோட்ரு பெடல் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி தைக்கும்போது கால் வலிக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விரல் நுனியை வச்சு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா காலை இந்த மாதிரி மேலே தூக்கி வச்சு அதுக்கப்புறமா முன்னாடி நம்மளோட விரல்களால் அதை அப்படியே அமுக்கி லைட்டாக அப்படியே அமுக்கி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த பெடலை அப்படியே தூக்கி சைடில் வச்சுக்கலாம். இப்போ நான் பாருங்கள், இதை எடுத்து சைடில் வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி சைடில் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு காலை கீழே வச்சுட்டு இன்னொரு காலை அது மேலே வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி சைடில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட கம்ஃபர்டபுள் லெவலும் வேறு மாதிரி இருக்கும். சில பேருக்கு பெடல் மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணால் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். சில பேர் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. இப்போ நான் லெஃப்ட் சைடு இருக்க மாதிரி வச்சுருக்கேன். இப்போ லெஃப்ட்டு காலை வச்சு நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நான் 2 காலையுமே மாற்றி தான் யூஸ் பண்ணுவேங்க. ரெகுலராக நிறைய கிளாத்ஸ் தைக்கிறவங்க 2 காலையும் மாற்றி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா சில நேரம் ஒரு கால் நமக்கு வலிச்சதுன்னா இன்னொரு காலை வச்சு நம்ம தைச்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்பீடாக தான் போகிற மாதிரி இருக்கும். பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் சில நேரம் தைக்க பயமாக கூட இருக்கலாம் ஸ்பீடாக போகிறது. ஸோ லைட்டாக அந்த விரல் நுனி இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுவேனோ அது மாதிரி காமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி பெடல் மேலே எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு விரலை மட்டும் வைங்க. பெரு விரலை வச்சுட்டு லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. ப்ரெஸ் பண்ணி எடுத்து இப்படி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் ஓரளவு உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடுச்சுன்னு இருந்துன்னா இந்த மாதிரி ஃபுல் லெக்கையும் மேலே எடுத்து வச்சுட்டு உங்களோட குதிங்காலை வச்சு ப்ரெஸ் பண்ணி தைங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரவுண்டில் பசங்க நாய்ஸ் கேட்குது. இருந்தாலும் நான் பெடலோட சவுண்டு கேட்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பேக்ரவுண்ட் சவுண்ட் கேட்டால் ஐம் சாரி. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக அந்த குதிங்காலை வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். நான் எப்போயும் இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவேன். நீங்கள் இப்படி ஒரு விரலை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கம்மியாக ஸ்டிச் பண்ணும்போது ஒன்றும் தெரியாது. பட் நிறைய அதிகமாக ஸ்டிச் பண்ணும்போது அந்த நரம்பு வலிக்கிற மாதிரி இருக்கும் பெருவிரலில். ஸோ நான் எப்போயுமே இந்த மாதிரி ஃபுல் லெக்கையும் மேலே வச்சுட்டு குதிங்காலை வச்சு ப்ரெஸ் பண்ணி தான் தைப்பேன். எப்போயுமே தைச்சி முடிச்சுட்டு காலை கீழே வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.